அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா அமர்தானி. ஜமா ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு திரை அனுபவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேத்தன் சாரோட ஒய்ஃபா பண்றோங்கிறப்போ அவர் உண்மையா சொல்ற மாதிரி நடிப்பு அரக்கன் தான். அவர் ஒரு முடிச்சு பார்த்தாதான் அந்த காலத்துல இருந்து விடாத கற்புலதே ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன். மிக முக்கியமான படமா இருக்கு. இளையராஜா போன்ற ஒரு லெஜண்ட் ஒரு கதையை கேட்டு அதுவும் ஒரு அறிமுக இயக்குனருக்கு ஒரு படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இளையராஜா சார் ரொம்ப அழகான ஒரு இசை கொடுத்திருக்காரு. நிறைய கடைகள் ஓபன் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் ரொம்ப அழகா இருக்கு. ராஜ் சார் எப்படின்னா அந்த உண்மையான ஒரிஜினல் இசையை இவங்க போடுற இசையவே சினிமா பற்றி அல்லது அதுல உங்க தனிப்பட்ட நடிப்பை பற்றி அல்லது யாரோ ஒருத்தரோட நடிப்பை பற்றி உங்க சக நடிகர்கள் பற்றி நீங்க கேட்ட நிகழ்ச்சியான ஒரு விமர்சனம்னா என்ன? கண்டிப்பா ரிவ்யூ ஷோக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் போட்டு அனுப்பாங்கல்ல. அந்த டைம்ல நடிகர் அஜித் குமாரோட பிஏ சுரேஷ் சந்திரன் பார்த்துட்டு பொதுவா இப்ப ஒரு வன்முறை நிறைந்த ரத்தமயமான 18+ படங்களாக வந்துட்டு இருக்கிற சூழல்ல இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு என்ன ஆகுது, மக்கள்கிட்ட சிறிய பட்ஜெட் படம் போய் சேர்றது இல்ல, அவங்க கிட்ட மக்கள்கிட்ட ரீச் ஆகுறது இல்ல. ஆக்சுவலா இந்த படம் மக்கள் விரும்புற படமா தான் இருக்கு. தியேட்டர் கிடைக்காத காரணம் சொல்ல போனா சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம பல்வேறு சினிமாக்கள் பற்றின விமர்சனம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில் திரைக்கு வந்திருக்கிற ஜமா திரைப்படத்தை பற்றியும் அந்த திரைப்படத்தில் நாயகியின் தாயாராக நடிச்ச சத்யா அமர்தானி அவர்களையும் இன்னைக்கு நம்ம பேட்டி காண போறோம். வணக்கம் தோழர். தோழர், சொல்லுங்க, உங்க திரைப்பயணத்துல ஜமா ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு திரை அனுபவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இளையராஜா போன்ற லெஜண்ட்லாம் இதுல மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய இதுல இருக்கு. பெரிய அளவுல ரிவ்யூ பண்றவங்க கூட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. உங்க திரை அனுபவம் மொத்தமா நடிப்பு அப்படிங்கிற அனுபவமும் ஜமா பற்றின உங்க கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துங்க. நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா அமர்தானி. என்னுடைய திரை பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் 2017 இருந்து முகநூல்ல எழுதிட்டு இருந்தேன். அப்போ கவிதைகள் எழுதுறப்போ அதுக்கான படங்களை நான் என்னோட போட்டோ வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுட்டு இருப்பேன். அப்போ அந்த போட்டோ பிக்சர் ஒருத்தர் பார்த்துட்டு மேதகு 2ல தலைவர் பிரபாரன் ரோலுக்கு நீங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, அம்மா ரோலுக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் யார்கிட்டையும் பர்மிஷன் கூட கேட்கல, கணவர்கிட்டயோ இல்ல குடும்பத்துல யார்கிட்டையும் கேட்கல. கேட்காமே நான் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. தலைவருக்கே அம்மா ரோலா, பாரதிமா ரோல் சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். 2 நாள்ல நான் கூப்பிட்டு தஞ்சாவூர்ல ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுவும் சிங்கிள் டேக்ல முடிச்சேன். அந்த இதுல பார்த்தோன்னே அதே டைரக்டர் நெக்ஸ்ட் அதே மூவிக்கு வேற ஒரு மூவிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படிதான் என்னுடைய பயணங்கள் தொடர்ந்துச்சு. இப்ப நான் ஒரு 10 படங்கள் பண்ணிட்டேன். ஆனா 10 படங்களையுமே இந்த படம் ஒரு 5வது படம் என்னோடது ரிலீஸ் ஆயிருக்கு. மற்ற 4 படங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கூட தான் நான் வந்திருப்பேன். ஆனா இந்த படத்துல நான் சேத்தன் சாரோட ஒய்ஃபா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அபிராமிக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன், ஹீரோயினுக்கு அம்மாவை பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த திருவண்ணாமலையோட வட்டார வழக்கு பேசி நான் நடிச்சிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 22 நாள் ஷூட்டுமே ரொம்ப நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்று எல்லாருமே ரொம்ப ஸ்நேகமா பழகுனாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். எனக்கு தொடர்ச்சியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், தண்டகாரண்யம் பண்ணியிருக்கேன். அது அடுத்து வரப்போகுது. ஓகே, மகிழ்ச்சி. தண்டகாரண்யம் ஆதியன் நாதரை அவருடைய இயக்கத்துல மிக முக்கியமான இயக்குனர்கள், மிக முக்கியமான படங்கள். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரபாகரன் உடைய தாயாராக பார்வதியாக நடித்தது அப்படிங்கிறது. இப்போ இதுல கூட சேத்தன் அவர்களுக்கு வைஃபா நடிச்சிருக்கீங்க, நாயகியோட அம்மாவை நடிச்சிருக்கீங்க. சேத்தன் பொதுவாகவே அவர் சீரியல்ல இருக்கும்போதும் சினிமாவில் இருக்கும்போதும் ஒரு மாதிரி நடிப்பு அரக்கன் எல்லாம் நிறைய பேர் பாராட்டுவாங்க. அப்ப அவரோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? அதுல நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா, இல்ல அவர் ஏதாவது உங்களுக்கு தனியா கைட் பண்ணாரா? அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல, அவர் கைட் பண்ணல. தெருக்கூத்து கலைஞனா அவர் வந்தாரு. அப்போ அந்த தெருக்கூத்து கலைஞனுக்கு அவருக்கு ட்ரைனிங்கே மாஸ்டர் சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்துக் கொடுக்க வந்தாரு. 1 வாரம் பயிற்சி இருந்துச்சு. எங்களுக்கு ஜானகி ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நடிப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. சேத்தன் சாரோட ஒய்ஃபா பண்றோங்கிறப்போ அவர் உண்மையா சொல்ற மாதிரி நடிப்பு அரக்கன் தான். அவர் ஒரு முடிச்சு பார்த்தாதான் அந்த காலத்துல இருந்து விடாத கற்புலதே ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ எப்படி நடிக்க போறோமோன்னு இருந்துச்சு. இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நடிச்சுட்டு ஒரு 4 days எங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்தாங்க. உள்ள வந்தோடனே சொன்னாரு, ஒரு சீன் ஒரு லென்த்தியா ஒரு சீன் இருக்கும் ஜமால, ஒரு 8 நிமிஷம் சீன். அது ஒரு சிங்கிள் டேக்ல. அது நாங்க கரெக்டா பண்ணிட்டோம். எல்லாரும் பண்ணணும். அவர் சொன்னாரு, நல்லா பண்றீங்க, டைமிங்ல எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு.
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையாவே அவர் கோவத்துல அந்த சீன்ஸ் பார்த்திருப்பீங்க, கோவத்துல அப்படியே அந்த மாதிரி ராஜபாட் மாதிரி நிப்பாரு ஒரு இடத்துல. அப்பெல்லாம் உண்மையாவே எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அப்போ ஒரு இடத்துல என்னை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து இயக்குனர் பாரியழகன் வந்து அடிச்சிருங்க அப்படின்னாங்க. இல்ல இந்த பொண்ணை என்னை பார்த்து உருக்குனாவே அழுக ஆரம்பிச்சது, நான் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. திருநாள் துண்டுல 2-3 அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதை உண்மையாவே வந்து இயக்குனருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் நடிக்க வச்சதுக்கு இயக்குனருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா மிக முக்கியமான படமா இருக்கு. இளையராஜா போன்ற ஒரு லெஜண்ட் ஒரு கதையை கேட்டு, அதுவும் வந்து ஒரு அறிமுக இயக்குனருக்கு ஒரு படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த படத்துல அந்த கதையில ஏதாவது ஒரு விஷயத்த அவருடைய சோல் தொட்டிருக்கணும், அவருடைய ஆன்மாவை தொட்டிருக்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, மக்கள்கிட்ட வந்து சிறிய பட்ஜெட் படம் வந்து போய் சேர்றது இல்லை, அவங்ககிட்ட மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது இல்லை. இங்க பல்வேறு விஷயங்கள் சிக்கல் இருக்கு. பெரிய நடிகர்கள் கூட சில பேர்லாம் அழுத வரலாறு கூட இருக்கு. என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, தியேட்டர் தர மாட்டேங்கிறாங்க. இது எந்த மாதிரியான சிக்கலா நீங்க நினைக்கிறீங்க? இது எப்படி, இதனால இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பேக் ஃபயர் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா, போய் சேர வேண்டிய இடத்துல குறைவாயிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கருதுறீங்களா? ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்து மக்கள் விரும்புற படமா தான் இருக்கு. தியேட்டர் கிடைக்காத காரணம் சொல்ல போனா வந்து திரைப்படத்துறையில வந்து நிறைய அரசியல் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, விளம்பர ரீதியாகவும் எல்லாமே எஃபர்ட் போடுறாங்க. இருந்தாலும் வந்து மக்களை சென்றடைஞ்சிருக்கு அந்த படம், வந்து மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஆனா கேட்கறாங்க ஏன் தியேட்டர்ஸ் இல்ல, ஏன்னா ஒரே ஒரு ஷோ கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இல்ல, இப்ப இந்த ஷோவோட டைமிங் கூட சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க, அது கூட பதிவு பண்ணுங்க. மக்கள்கிட்ட இந்த படம் பாக்குறதுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தா கூட நீங்க நினைச்சு சொல்லுங்க. ஆமா, ஏன்னா வந்து சினிமாவுடைய ஆதி தொடக்கமே வந்து தெருக்கூத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெருக்கூத்தை வந்து இப்ப வரைக்கும் யாருமே வந்து இந்த படமா எடுத்தது கிடையாது. இவர் துணிஞ்சு இயக்குனர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து தயாரிப்பாளர் கூழாங்கல் எடுத்த, அது ஒரு அற்புதமான திரைப்படம். அது ரொம்ப குறிப்பா வந்து ரொம்ப எல்லா படத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ற ரிவ்யூவர்ஸ் கூட கூழாங்கல்லையும் பாராட்டி தான் இருக்கு. ஆமா, கூழாங்கல் எடுத்து லேர்ன் அண்ட் டீச் அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் எடுத்திருக்கு. அதுக்கே ஒரு தேங்க் பண்ணணும். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அவங்க வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை போட்டு எடுக்கிறதே அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறேன். மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிரும். கண்டிப்பா நிறைய படங்கள் வந்து தியேட்டர்ல ஓடாத கூட ஓடிடில வந்து கவர் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி மக்கள் புறம்பெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இதை தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இளையராஜா சார் வந்து ரொம்ப அழகான ஒரு இசை கொடுத்திருக்காரு. நிறைய கடைகள் ஓபன் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பாரியழகன் வந்து டெபியூ டைரக்டர், அவரே தான் வந்து இந்த கதைக்கான கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இந்த இந்த கதைக்கு வந்து கதாநாயகனா வேற யாருமே சூஸ் பண்ண முடியாதுன்னா, அவருடைய வந்து தனக்குள்ளானதை வந்து மெத்தவங்கிட்ட சொல்லி அதை புரிய வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு பதிலா தானே நடிச்சது பெரிய விஷயம். அவர் வந்து அந்த பெண் தன்மையோடய அந்த கேரக்டர் பூராமே இருந்தாரு. ஒரு ஒரு பெண் வேடம் விட்டு ஒரு குந்தி வேஷம் போட்டிருப்பாரு. காலையில குந்தி வேஷம் போட்டிருப்பாரு, திரும்பவும் நைட்ல வந்து திரும்ப ஷூட் பண்ணுவோம், கண்டினியூ ஷூட். அந்த ஷாட்லயே தான் ஃபுல்லா அதுலயே இருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன பாரி தம்பி இப்படி இருக்கீங்கன்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு டைரக்ட் பண்ணிட்டு நடிச்சுட்டு கேமரா பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. இன்னொன்னு டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா 35 நாள்ல ஷூட் பண்ணது நம்ப மாட்டாங்க யாருமே. 35 நாள்ல ஒரு கிராமத்துல, திருவண்ணாமலை கிராமத்துல, பள்ளி கொண்டாரப்பட்டுங்கிற ஒரு கிராமத்துல அந்த கிராம மக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ ஒத்துழைச்சாங்க. ஏன்னா அந்த அவரோட கிராமம் தான், அது பாரியழகனோட கிராமம் தான். ரொம்ப ஒத்துழைச்சு அந்த கிராமத்துல வந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா என்னோட ஊர்க்கார பையன் எடுக்கிறாருங்கிறப்போ அவ்வளவு ஹாப்பியாலாம் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு. அடுத்து ஜமா, இந்த படம் வந்து அவசியம் பாருங்க அப்படிங்கறதுக்கு ஒரு கோரிக்கையோ ஒரு காரணமும் இருக்கும்ல, அது எந்த மாதிரி நீங்க என்ன கருதி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. கலைஞன் வந்து எந்த அளவுக்கு வந்து சினிமாக்குள்ள வர்றான், ஆதி தொடக்கமே வந்து தெருக்கூத்து தான். இந்த தெருக்கூத்தை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. விழாக்கள்லயும் இந்த ஆடி மாச கூழ் ஊத்துறப்ப ஏதோ ஒரு வட மாநிலத்துல மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு அந்த அந்த தெருக்கூத்துங்கிறது. நிறைய இளைய தலைமுறைக்கு தெரியாது தெருக்கூத்துன்னு என்ன அப்படின்னு. சின்ன குழந்தைங்க வரை கேட்கறாங்க. ஏன்னா வந்து இப்ப சினிமால காமிக்கிற வன்முறை கலாச்சாரம், ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இது வந்து ஒரு புதுசா இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும், இளைய தலைமுறை பார்த்தே ஆகணும் இந்த மாதிரி படத்தை எல்லாம். அதுக்காக தான் கேட்கிறேன். தயவுசெய்து மக்கள் வந்து பாருங்க. எப்படி நம்மளுடைய அந்த ஏதாவது நம்ம வந்து இப்ப நம்ம பேசுறப்பே வந்து நிறைய தடுமாறும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. லைட்டிங் இருக்காது, எதுவும் இருக்காது. தன்னுடைய குரல் வளத்தினால வந்து மக்களை அப்படியே ஒருங்கிணைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு நாள் பூராமே வந்து வச்சிருப்பேன். நம்ம அந்த காலத்துல நம்ம போகலாம். ஏன்னா 40+ இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து தெருக்கூத்து பார்த்து வளர்ந்தவங்க ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி படத்தை பாக்குறதுக்கு. இப்ப நடக்கிற இல்லைங்கப்பா, இந்த சினிமாலே நீங்க வந்து பாருங்க, நாங்க கூப்பிடுறோம், வாங்க பாருங்க, எங்க ஜமாவை நீங்க பாருங்க, நாங்க கூப்பிடுறோம். பொதுவா இப்ப வந்து ஒரு வன்முறை நிறைந்த ரத்தமயமான 18+ படங்களாக வந்துட்டு இருக்கிற சூழல்ல இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு, பாருங்க
அப்படின்னு சொல்றீங்க. இதுல வந்து எதுவுமே இல்ல, உங்களுக்கு ஒரு வன்முறை காட்சி கிடையாது, ஒரு சண்டை காட்சி கிடையாதுங்க. யதார்த்தம் அதிகமா யதார்த்தமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு லவ்ல தொடங்கி ஒரு திறமையான ஒரு கலை வந்து ஒரு மனுஷனுடைய ஈகோவை கொள்ளும்னு சொல்லியிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம், அதனாலதான் வந்து பார்க்க சொல்றோம். இப்போ படம் வந்து திரையரங்குகள் ஓடிட்டு இருக்கு, நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இதுல வந்து குறிப்பா சினிமாக்குள்ள இருக்கிற லெஜண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உறவினர்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய சாதாரண சினிமா ரசிகர்களா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஃபீட்பேக்கா இருக்கும். அப்படி நீங்க கேட்ட சினிமா பற்றி அல்லது அதுல உங்க தனிப்பட்ட நடிப்பை பற்றி அல்லது யாரோ ஒருத்தரோட நடிப்பை பற்றி உங்க சக நடிகர்கள் பற்றி நீங்க கேட்ட நெகிழ்ச்சியான ஒரு விமர்சனம்னா என்ன? கண்டிப்பா திரையுலகினர் வந்து கொண்டாடுறது வேற விஷயம், ஏன்னா அதுக்குள்ள இருக்காங்க, டெக்னிக்கலா எல்லாம் தெரியும். ஆனா வந்து எங்க வீட்லயே விட்டுருங்க, ஏன்னா நான் நடிச்சிருக்கேங்கனால வந்து அது வந்து ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் விட்டுருங்க. ஆனா 3வது ஆளெல்லாம் வந்து பார்த்துட்டு அழுகுறாங்க. தியேட்டர்ல நான் பார்த்தேன், கண்ணார் அழுகுறாங்க. ஒவ்வொரு சீன்லாம் வந்து அப்படியே ஒரு 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 முக்கியமான ஒரு சீன் இருக்கும். அதுல வந்து அம்மு அபிராமி வந்து அந்த நாயகி அவங்க நடிச்சிருக்காங்க. அம்மு அபிராமி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து யாரோட இங்க ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பெண்ணை வந்து மதிச்சு அவளுக்கு உள்ள தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அவளுக்காக நிக்கிறான் பாத்தியா, அவதான் ஆம்பளைங்கிற ஒரு வார்த்தை வரும். அதுல வந்து 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அழுதுட்டாங்க. அதே சமயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கு, சேத்தன் சாருக்கும் பாரியல் விளக்கன், அதாவது அவரோட கேரக்டர் பேர் வந்து கல்யாணம், அது பேரு கல்யாணம் சொல்லிட்டு அவருக்கு 2 தாண்டவத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் வந்து அந்த படம் லொகேஷன்ல வந்து ஷூட் பண்றப்போ எல்லாரும் அழுதுட்டாங்க. அந்த தியேட்டர்ல நிறைய பேர் அழுது வெளியே வந்தாங்க. ஏன்னா வந்து ப்ரிவியூ ஷோலே அழுது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் சென்னையில நான் பார்த்தப்போ வந்து சென்னையிலயும் நிறைய பேர் அழுது வெளியே வந்தது நான் பார்த்தேன். அது ஏதோ ஒரு மனசு தொட்டு இருக்கு. அதுல வந்து அந்த டைம்ல வந்து யாரோடைய மியூசிக், அது சாரி ராஜ்சாரோட மியூசிக் அந்த இடத்துல இல்லை, அப்படி நிசப்தமான ஒரு இது இருந்துச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு சீன் அது. அது வந்து ஒரு கலைஞன் வந்து எந்த வேடை கொடுத்தாலும் தன்னை நிரூபிப்பாங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ வந்து சினிமா சான்ஸ் கிடைக்காமையோ இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ எப்படிதான் நம்ம நிரூபிக்கலாம் ஒரு வெறி வரும் பாத்தீங்களா. அந்த வெறி வந்து அவர்கிட்ட கண்ணில் தெரிஞ்சுது. அதுல வந்து எல்லாருமே அழுது வெளியே வந்தாங்க. அப்போ வந்து நான் என்ன பார்க்கல, அதே மாதிரி என்ன பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கத்து வீட்டு சித்தி அத்தை அம்மா மாதிரி எனக்கு தெரிஞ்சிங்க. ஒரு வந்து மீட்ரு கம்மியாகாம ஏறாம இறங்காம நடிப்பு கரெக்டா இருந்துச்சு. ஒரு யதார்த்தமான ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். எந்த இடத்துலயுமே நீங்க செயற்கைத்தனம் தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரிவியூ ஷோக்கு முன்னாடியே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து போட்டு காமிப்பாங்கல்ல, அந்த டைம்ல வந்து நடிகர் அஜித்குமாரோட பிஏ சுரேஷ் சந்திரன் வந்து பார்த்துட்டு இவர் நம்ம டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும், ஸ்கோப் கிடைக்கும், நீங்க சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு மாதிரி குறிய போய் உட்காந்துருந்தேன். எப்படின்னா ஒரு மாசம் முன்னாடி வந்து ஒரு மாதிரி உட்காந்துருந்தேன். அப்ப அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் ஒரு மோட்டிவேட்டா இருக்கு, எனக்கு பூஸ்டப்பா இருக்கு. அதாவது சினிமா சம்பந்தம் இல்லாத ஆட்கள்ல வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா வந்து நான் வந்து அந்த காலத்துல வந்து இது பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசு நினைவுகள் வந்துட்டு போகுது. எங்க அப்பா மடியில வந்து நான் வந்து விரல் சப்பிக்கிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ வந்து அது கேட்கறக்கு, அது படிக்கிறக்கே ரொம்ப அது கண்ணில் ஓடுது. அவங்க நம்ம ரிவ்யூ போட்டிருக்காங்க, யாருன்னே தெரியாது, என்னோட டேக் பண்ணி போடுறாங்க. அப்போ வந்து அவங்க எழுதுறாங்க தன்னுடைய அனுபவத்தை எல்லாம், தெருக்கூத்து பற்றி நான் தெருக்கூத்து வந்து நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன், எந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு நாள் வந்து நம்ம ஒரு நாள் பூரா முழிச்சிருந்து அந்த புள்ள கட்டாந்தரையில வெறும் பாயை மட்டும் விரிச்சோ இல்ல சாக்கு விரிச்சோ உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த நினைவுகளுக்கு நான் கொண்டு போயிட்டு எனக்கு கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அழுதுட்டு ஒரு நண்பன் வந்து தேங்கி அழுகிறா, அப்படி போன் பண்ணி தேங்கி அழுகிறா. அப்படி பாரியல் விளக்கனை பார்த்தா நான் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணணும்னு தோணுது, எப்படியாவது நான் அவரை மீட் பண்ணணும், என் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுத்துருக்கு. பார்த்து பேசணும். அது வந்து பாரியலுக்கு தான் சேரும் இந்த பெருமை எல்லாமே எனக்கு. ஆக்சுவலா நீங்க பேசும்போது சொன்னீங்க தாண்டவனும் கல்யாணுக்குமான உரையாடல் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது, அந்த நேரத்துல வந்து இசை இல்லாம இருந்ததுன்னு. ராஜா சார் பல பேட்டிகள்ல சொல்லும்போது சொல்லுவார், மியூசிக்ங்கிறது எல்லா இடத்துலயும் போட்டே இருக்க வேண்டியது இல்லை, மௌனத்தை எங்க சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற. ஸோ இந்த படத்துல அது நல்லா வந்திருக்கு, ஆர்ஆர் நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்படுறோம். இப்போ இந்த படத்துக்கு இவர் வந்து முழுக்க நீங்க சொல்லும்போது சொன்னீங்க தெருக்கூத்து சம்பந்தமான கதைன்னு. அதுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணினாரு, அது சம்பந்தமான ஆட்களோடு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. இப்போ சினிமால கூட உள்ளேயோ வெளியோ திரைக்கு பின்னோ முன்னோ வந்து கூத்து சம்பந்தமான ஆட்கள் வேலை செஞ்சிருக்கலாம். இந்த அனுபவத்தை சொல்லுங்க, அவர் எவ்வளவு இதுல ரிசர்ச் பண்ணாருன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த அனுபவத்தையும் எனக்கு தெரிந்தவரையில் நான் சொல்றேன். பாரியல் விளக்கனுடைய சொந்தக்காரர் தான் வந்து கலைமாமணி தாங்கல் சேகர்னு ஒருத்தர். அவர் வந்து
35 வருஷமா வந்து தெருக்கூத்த ஒவ்வொரு கிராமம் போட்டுட்டு இருக்கிற ஒரு ஜமா ட்ரூப் வச்சிருக்காரு. ஜமாங்கிறது வந்து ஒரு ட்ரூப் தான். பாரியோடைய ஒரு பிளட்லயே அந்த இது ஜீன் இருக்கு. ஏன்னா அவருடைய சொந்தக்காரர் அது. இவருக்கு வந்து சின்ன வயசுல அந்த கூத்து பற்றின இது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தனால வந்து இது எப்படியோ ஒரு படமா நம்ம எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எங்களோட டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்ஸ் வந்து கோ டைரக்டரா வந்து தர்மான்னு ஒருத்தர் பண்ணாரு. இப்போ வந்து பெண் வேடம் விட்டு நடிச்சிட்டு இருக்கிறப்போ அடுத்த சீன் வந்து கலைக்க முடியாது, ஏன்னா ஃபுல் மேக்கப்ல இருப்பாரு. அப்போ வந்து கோ டைரக்டர் தர்மா தான் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்படி எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த 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 டைரக்டர்ஸ் டீம்லயே 2 பசங்க எல்லாருமே வந்து இந்த அடவு கட்டுறது, இந்த அதாவது தெருக்கூத்துல வந்து நடக்கிறது எல்லாமே அடவு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடவு கட்டுறதுக்கெல்லாம் கத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா வந்து எல்லாருமே அந்த இருக்கிற டைரக்டர்ஸ் டீம் பூராமே அந்த பாட்டை கத்து இருந்துச்சு. ஆக்சுவலா யார் கேட்டாலும் சொல்ற மாதிரி கத்துட்டு இருந்தாங்க. அது பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலா இன்னொன்னு, ராஜ் சார் வந்து எப்படின்னா அந்த உண்மையான ஒரிஜினல் இசையை வந்து இவங்க போடுற இசையவே அந்த இதுக்கு மியூசிக் யூஸ் பண்ணிருக்காரு. நிறைய இடங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதோட நிறைய ஆமா நிறைய இடங்களை பயன்படுத்தி இருக்காரு. ஏன்னா வந்து பாரியல் விளக்கணும் சொன்னது அப்படிதான். அது ஒரிஜினல் அப்படியே நீங்க கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் கொண்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளா வந்திருக்கு இசை. அதே மாதிரி எந்த ஒரு வன்முறை காட்சியோ சண்டை காட்சியோ எதுவுமே இல்ல. சின்ன குழந்தைங்க பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா போனோமா பார்த்தோமா சந்தோஷமா ஒரு ஒரு எமோஷனல் ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. அதோட அப்படி வருவோம். எனக்கெல்லாம் 2 நாள் ஆச்சு அந்த இருந்து வெளியே வரக்கு. ப்ரிவியூ ஷோ பார்த்து 2 நாள் ஆச்சு வெளியே வரக்கு. கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கதை தெரியாது. எனக்கு உண்டான சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னோட கிளைமாக்ஸ் தெரியவே தெரியாது. அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எப்படி எடுத்தாங்க. அப்புறம் வந்து டிஓபி கோபால் சார் சொல்லிட்டு ரொம்ப அழகான ஃபிலிம்ஸ் வச்சிருக்காரு. ஒரு கிராமத்தை வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு. எங்களையும் அழகா காமிச்சிருக்காரு. அதுல மகிழ்ச்சி. நீங்க சொன்ன மாதிரியே தொடர்ந்து வன்முறை படங்களா வருது. ஒரு சமூகத்துடைய அந்த காலகட்டத்தோட நிகழ்கால பொது புத்தி அப்படிங்கிறது வந்து அதோடைய கலை இலக்கியம் சார்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் சூழலும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சினிமாக்களும் ஒரு மாதிரி வன்முறையா வந்துட்டு இருக்கு. இந்த வன்முறைகள்லாம் உங்களை போன்ற அந்த நல்ல படங்கள், சிறிய படங்களா இருந்தாலும் நல்ல படங்கள், கதையம்சம் கொண்ட படங்கள்ல இளைப்பாறட்டும். ஏன்னா சமீபத்துல வந்த குரங்கு படல், மற்ற படங்கள், கூழாங்கல் போன்ற படங்கள்லாம் தியேட்டர்ல ஓடும்போது நிறைய பேர் கவனிக்கல. அதுக்கப்புறம் ஓடிடில பார்த்ததுக்கப்புறம் மாஞ்சி எழுதுறாங்க. இப்போ வந்து சமூகம் வந்து மக்கள் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரசனை மோசமா இல்லை, கொடுக்கறது சரியா கொடுத்தோம்னா அவங்க சரியா ரிசீவ் பண்ணிக்குவாங்கிறதான். இனியும் வந்து உங்களுடைய வரப்போற தண்டகாருண்யா போன்ற அடுத்தடுத்த முயற்சிகளும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர். வணக்கம். நன்றி.